கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அன்னை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு முதலாவது வால்யூம் ஸ்டடி தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த ஒரு 13ஆம் அதிகாரம் இவ்வுலகத்தின் ராஜ்யம் எனக்கூடிய தலைப்பை நீங்க நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒரு அத்தியாயத்துல தானியல், அதாவது நெபுகாத்நேசர் கண்ட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் தானியல் 2ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் தானியல் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தில் ராஜ்யங்கள் அது எப்படி ஒவ்வொரு ராஜ்யமாக கைமாறி கடைசியாக தேவனோட ராஜ்யமா மாறுறதுதான் இந்த முழு சப்ஜெக்டுடைய சாராம்சம். அதுலயும் விசேஷமாக நம்ம கடந்த வாரம் பார்த்த தலைப்பு என்னென்ன ஒரு தலைப்பு நம்ம வாசிக்கல தமிழ்லங்க. பிரசன்ட் கவர்மெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டாண்ட் பாயிண்ட். தமிழ் எப்படி வருதுங்க? தற்கால அரசாங்கங்களை வேறு கோணத்திலிருந்து பார்த்தல். தற்கால அரசாங்கம் வேற கோணத்துல நம்ம பார்க்க போறோம். தற்கால அரசாங்கம் வேற கோணத்துல பாக்குறோம். எனக்குடைய தலைப்பு நம்ம பார்த்தோம். அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஹேங்கிள் நம்ம பார்த்தோம்னு பார்க்கும்போது, இப்ப வாழ்கிற பரிசுத்தவான்கள் விசேஷமாக ரசலுடைய காலத்துல ரசல் சில பாயிண்ட்ஸ் எழுதுகிறது. இப்போ நம்மளுடைய நாட்களுக்கு அது ஏற்ற கால சத்தியமா காணப்படுது. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் பரிசுத்தவான்கள் எந்த ஒரு உலகத்தோடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு விஷயத்துல தலையிடாம அவங்கள பார்த்து கொள்ளணும் தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. காரணம் என்ன? ஒருவேளை ஏன் தேவன் இந்த உலகத்தோடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியலோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப வாழ்கிற பரிசுத்தவான்கள் ஏன் இணைக்க கூடாது, ஏன் அவங்க பத்தி தவறாகவும் சரி இல்ல அவங்க கூட ஒத்து போக கூடாது, ஏன் இந்த ஒரு கருத்தை முன் வச்சாங்க? ஒருவேளை நம்ம அந்த ஒரு கேள்வி கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க என்ன பதில் நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஜஸ்ட் நீங்க ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். ஏன் பிரதர் அசல் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு? ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. எதுக்கு? ஏன் இப்போ வாழ்கிற பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தோடைய அரசாங்கத்துக்கு அவங்க துணை போக கூடாது? அவங்க பத்தி நல்லதோ சரி கெட்டதோ சரி சொல்ல வேண்டாம். நீ இந்த இடத்துல 7ஆம் தூதன் சொல்லிக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் இயேசுவுடைய ராஜ்யம் உள்ள வர்றதுக்கு நல்ல பாயிண்ட். வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? இந்த தேவராஜ்யத்துல நம்ம உடன்படிக்கை பண்ணி கொண்ட நாம இந்த உலகத்திற்கு ஒரு கணத்தெல்லாம் தேடக்கூடாது. அந்த பதவி, அந்த அரசியல், அந்த மாதிரி எல்லாம் நம்ம தேடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரம் இந்த உலகத்திற்கு கொடுக்கல, பரலோகத்துல உரிமையும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் தேவன். அதனால இதை நம்ம பயன்படுத்தணும். முதல் பாயிண்ட், இது கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்காக நம்ம வேலை செய்யணும். நம்மளுடைய சகோதரர் சொன்னாங்க, நம்மளுடைய வேலை இந்த உலகத்தின் ராஜ்யத்துல இல்ல. சகோதரி சொன்ன பாயிண்ட், ஏன்னா இந்த உலகத்தோடைய பதவி இல்ல இந்த உலகத்தோடைய காரியங்கள்லாம் ஒத்து போக கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க. இந்த உலகம் சாத்தானோட கட்டுப்பாடுல இருக்குது. எல்லாத்துக்குமே சுயநலத்துல நிறைஞ்சிருக்கு. பருத்தவான்களுக்கு அது ஒரு வேலை இல்லை. இங்க வெறும் நம்ம அனுபவங்களை தான் பெற்றுக்கொள்ளணுமே தவிர இதுல நம்மளுக்கு பங்கு இல்லை. ஏன் இந்த அனுபவம்னா நீதிக்குரிய ராஜ்யத்துக்குண்டான அனுபவத்துக்குள்ள நம்ம போறோம். ஆமா, இப்ப 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு நீதிக்குரிய அந்த ஒரு ராஜ்யத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது நமக்கான அனுபவமா இருக்கு தவிர இந்த உலகத்தில் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆமா ஒத்து போக கூடாது. நல்ல பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? ஒருவேளை இந்த ஒரு கேள்வி கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் சகோதரனும் சகோதரிகளும் சொல்லிட்டாங்க. முதல் விஷயம், நம்ம எதிர்பார்க்கக்கூடியது யாருடைய ராஜ்யம்? கர்த்தர் இயேசுவுடைய ராஜ்யம். முதல் விஷயம். 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தார்
அல்ல. அதே போல நம்மளுடைய அந்த ஒரு ராஜ்யம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு நீதி உள்ள ராஜ்யமா இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ராஜ்யம் யாருடைய கையில இருக்கு? சாத்தானுடைய கையில இருக்கு. சோ அந்த ஒரு நல்ல பாயிண்ட்ஸோட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன் நம்ம இந்த உலகத்துடைய ராஜ்யத்துக்கு ஒத்து போக கூடாது, அவங்க பத்தி நன்மையாலும் சரி தீமையாலும் சரி ஏன் பேசக்கூடாது சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்தவான்கள். முதல் விஷயம், நம்ம இந்த உலகத்துல சார்ந்தவர்கள் கிடையாது. நம்ம பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய எல்லாமே இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு ஒளியாக வெளிச்சமாக இருக்கும் தவிர அந்த உலகத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அப்படின்னா நாம் உலகத்தோட ஒத்து போகக்கூடாது, நம்மளுடைய நடத்தை வந்து மற்றவங்களுக்கு பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி பிரகாசமா இருக்கும்? நம்ம கையில இருக்கக்கூடிய சத்தியம், நம்ம கையில இருக்கக்கூடிய சத்தியம் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த உலகமோ இந்த உலகத்தின் ராஜ்யத்திலயோ அதுதான் என்ன பண்ண போகுது, அந்த சத்தியம் இந்த உலகத்தையே மாத்த போகுது. நாம யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தனிப்பட்ட நபரா ஏதோ ஒரு விஷயத்த மாத்திடணும், ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிடணும்னு இறங்கிடக்கூடாது. இதுதான் நம்ம ஒருவேளை நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, வெளிப்படுத்தல விசேஷத்துல கூட இதுதான் பார்க்கிறோம். அந்த 7 எக்காலம், 7வது எக்காலம் ஊதும்போது என்ன நடக்குதுங்க, இந்த உலகத்தின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறுது? கர்த்தர் இயேசுவோடைய ராஜ்யமா மாறுது. அது எப்படி அது ஊதும் போதே மாறுதுன்னா, இந்த சத்தியம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது எல்லா அமைப்பும் உடைச்சு எல்லா அமைப்பும் சீர்படுத்தி கர்த்தர் இயேசுவோட ராஜ்யமா சத்தியமாகுது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வெளியேறப்பட்ட ஏற்றகால சத்தியம் வந்து மாற்றும் போது நாம் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற தவிர இந்த உலக ராஜ்யத்தோட என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நாம் கர்த்தர் இயேசுவோடைய மனவாட்டி, இந்த சமாதான பிரபு தான் இந்த பூமியில என்ன கொண்டு வர முடியும், அந்த சமாதானம் ராஜ்யம் கொண்டு வருவதை தவிர நாம் தனிப்பட்ட நபராக நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் இது இந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கிறோம் பார்க்கும்போது, உண்மையான கர்த்தர் இயேசுடைய சபை அவங்க கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். அதுக்கான வேத வசனங்கள், அதோடைய தீர்க்க தரிசனத்தோடைய நிறைவேறுதல், இதுதான் அவங்க அதிகமா கவனிக்கணும் தவிர அவங்களா முன் போய் என்ன பண்ணிட கூடாது, இந்த உலகத்தோடைய ராஜாக்கள் கூட சேர்ந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம உண்மையா வாழ்ந்து முடிச்சுட்டா அந்த சமாதானம் ராஜ்யம் என்ன ஆயிடும்னா இந்த பூமியில என்ன ஆயிடுங்க, ஸ்தாபிச்சிடும் இல்லைங்களா. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, தொடர்ந்து நம்ம வால்யூம் பார்க்கலாம். நீங்க நம்ம தியானிக்கக்கூடிய பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ்ல வந்து 267, தமிழ்லங்க 337வது பக்கத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் நம்ம வந்து இந்த உலகத்தோடைய ராஜ்யத்தோட ஒத்து போகிறதுன்னு சொல்லும் போது, நம்மளோட முழு கவனம் முழு தியானம் வந்து அந்த தேவ ராஜ்யத்துல மாத்திரம் தான் இருக்கணும். அது நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனத்துல இருக்கணும். நம் உண்மையா உள்ளவர்களா இருந்தா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆயிடும், கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஸ்தாபிச்சிடும். அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த உலகத்தோட ராஜ்யத்தோட மாத்திரம் இல்ல மாத்த போயிட்டோம்னா, கண்டிப்பா இதுக்கான நேரம் கர்த்தர்கிட்டயும் இல்ல, உண்மையான பரிசுத்தவான்கள் கிட்டயும் இல்ல. ஒருவேளை வந்து அப்போஸ்டல்கள் கூட இதுதான் அவங்களுடைய உபதேசத்துல சொன்னாங்க. ஒருவேளை ஆதிகால அப்போஸ்டல்கள் இல்ல கர்த்தர் இயேசுவே இருக்கட்டுமே, அவருடைய முதலாம் வருகையில ரோமரை வந்து தள்ளணும் இல்ல ரோம ராஜ்யத்தை அழிச்சு போடணும்னு அவருடைய நோக்கம் இருந்துச்சா? இல்ல. அதே போல அப்போஸ்டல்கள் வந்து கர்த்தர் இயேசுக்கு பிறகு இந்த உலக ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்ளணும்னு இருந்துச்சா? இல்ல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவ ராஜ்யத்தை குறித்து அவங்க பிரசங்கம் செஞ்சாங்க. அதை பத்தி அந்த தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அது காலம் போக போக இப்ப நம்மளுடைய காலத்துல ஏற்ற கால சத்தியமா அந்த சத்தியமே என்ன ஆக போகுது, இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பா வரப்போகுது. சரி பிரதர், அப்படி நான் இந்த ஒரு அரசியல் கூட நான் சேர்ந்துட்டா என்ன ஆகும்? நல்ல விஷயம் தானே, நான் நீதிமானா தானே இருக்கிறேன். ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதி போல நான் வந்து செய்ய மாட்டேன்,
சத்தியம் தெரியும், தேவ வார்த்தை தெரியும், வசனம் தெரியும் அப்படின்னு சொன்னா இத குறித்து ரசல் என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை இருந்துச்சுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய 7ஆம் தூதரின் எழுத்துக்கள் பார்க்கும்போது இதே போல ஒரு வஞ்சனையில தான் என்ன ஆனாங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மாட்டிக்கினாங்க. அதாவது அப்போஸ்தலர்கள் பிறகு வந்த பரிசுத்தவான்கள் மாட்டிக்கினாங்க. அப்போஸ்தலர்கள் மரிச்சிட்ட பிறகு தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் செஞ்சாங்க. எந்த ஒரு மாற்றுதலும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, இந்த உண்மையான சபை பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது போது ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? ஆளுகை செய்ய முன் வந்துட்டாங்க. தேவ திட்டத்திலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லாத ஒரு மிகப்பெரிய அம்சம், இந்த ஜனங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, தேவ ராஜ்யத்துக்காக காத்திருக்க வேண்டிய பரிசுத்தவான்கள் அவங்க கையில என்ன பண்ணிட்டாங்க? அதிகாரத்தை எடுத்துக்கினாங்க. அப்படி அதிகாரம் எடுத்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, பாபிலோன் எனக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பே உருவாயிடுச்சு. ஆளுகை செய்யணும்னா யார் மாத்திரத்தான் ஆளுகை செய்யணும்? கர்த்தர் இயேசு மாத்திரத்தான் ஆளுகை செய்யணும். ஆனா பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆளுகை செய்யக்கூடிய தன்மை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த நிலையில இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. இத குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். திருப்பத்தூர்ல இருந்து நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-5 வரை வசனங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. 18 சிஸ்டர் தொடர்ந்து 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வெளிப்படுத்தல் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்ரீயாய் வீற்றிருக்கிறேன். நான் கைம்பெண் அல்ல. நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தையே எண்ணினாள். சோ இதெல்லாம் நம்ம பாபிலோன் குறித்து வாசிக்கக்கூடிய வசனம். அந்த ஒரு உலக ராஜாக்கள் மேல அந்த ஸ்திரீ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உட்காந்துட்டு அவங்க அந்த ஒரு வேசித்தானம் பண்றாங்கன்னு சொல்லும் போது இந்த உலக ராஜ்யத்தோட உண்மையான சபை என்ன ஆயிடுச்சு? மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் இயேசுக்காக அவங்க காத்திருந்த அவருடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகாரத்தை எடுத்ததுனால வந்த விளைவுகள் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. வந்த விளைவுகள் என்னன்னு பார்க்கும்போது அவங்க காலத்தையும் பிரமாணத்தையும் மாத்த துவங்கிட்டாங்க. தேவனுடைய வசனங்கள் மாத்த துவங்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவரோட கூட பாடுபடுத்த அழைச்ச அவங்க கனம் தேடிட்டாங்க. அவங்க கூட கர்த்தர் இயேசு கூட அவமானப்பட வேண்டிய இவங்க பெருமை வந்துருச்சு. கர்த்தர் இயேசு கூட சத்தியத்தை நிலைக்கிற இவங்க உள்ள என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, தவறான உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் இயேசு கூட துக்கப்பட்டு துயரப்பட்டு மறிக்க வாய்ப்பு இருந்த இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்தவங்களை கொலை செய்ய முன் வந்துட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்போ அவங்க தங்க கையில அதிகாரத்தை எடுத்துக்கினாங்களோ மகா பாபிலோன், இந்த விளைவுகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உண்மையான மெய் சபையில வர தூங்கிடுச்சு. அவமானப்படணும், மத்தவங்களை அவமானப்படுத்திட்டாங்க.
இவங்க மறிக்கணும் கர்த்தருக்காக, மத்தவங்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி அன்பான சகோதர சகோதரிகளே, அது பண்ண மாத்திரம் பரவாயில்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் தான் இந்த பூமியில அதிகாரம் செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க தான் 1000 வருஷம் அரசாட்சியில இருக்கக்கூடிய கிறிஸ்துக்கள் அப்படின்னு போப்பு மார்க்கம் நம்ம வெளிப்படுத்தல பார்த்திருக்கிறோம். அந்த 7099 இருந்து 1799 வருஷம், 1000 வருஷம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க தான் கிறிஸ்துக்கள் அப்படின்னு. அந்த 1000 வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்படி அவங்களுடைய நிலை ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 17:2 நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 17:2 தமிழ்ல 1:2 வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 1:2. வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, அந்த மகா பாபிலோன், அந்த போப்பு மார்க்கம் எப்போ அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னோ, அந்த ஒரு வேசி ஸ்திரீ கையில் என்ன இருந்துச்சு, மதுபானம். அந்த மதுபானம் என்னாச்சுன்னா, அந்த மதுபானம் வந்து தேசத்துக்கு மேல கொடுத்து தேசங்கள் என்ன ஆயிடுச்சான், அந்த மதுபானத்துல அப்படியே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய உபதேசம் மத ரீதியாக கர்த்தர் இயேசுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்கள், நரக போதனைகள், ஜனங்களை பயமுறுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்கும் போது ஜனங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தள்ளாட்டுவாங்க. ஒரு மதுபான பிரியருக்கு நீங்க எது கொடுத்தாலும் என்ன பண்ணுவாரு, செய்வார். அந்த மாதிரி என்ன ஆயிட்டாங்கன்னா, முழு தேசமும் அந்த பாபிலோன் என்னக்கூடிய அந்த ஒரு பாலாக்குற அருவருப்பான உபதேசங்கள் சொல்லும் போது அவங்க அப்படியே அந்த ஒரு மதுபானத்துல சுத்தின்னு இருந்தாங்க. இந்த ஒரு ஆதிக்கம் முழு ஐரோப்பா தேசத்துல அது என்ன ஆயிடுச்சுன்னா, பறந்து விரிஞ்சிச்சு இந்த பாபிலோனுடைய அந்த ஒரு உபதேசங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஏன் இப்போ இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தோடைய அரசியலையோ ராஜாக்கள் கூட சேரக்கூடாதுன்னா, அப்படி சேர்ந்தவங்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் போல இருக்கணும், ஆனா கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஜனங்களா இவங்க என்ன ஆயிட்டாங்க, மாறிட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். அன்பானவர்களே, இப்ப இருக்கக்கூடிய ஐரோப்பா தேசத்தை நம்ம பார்க்கும் போது முற்றிலுமா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவ ஐக்கிய தேசங்களா இருக்கிறாங்க, கிறிஸ்துவ நாடா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, இதெல்லாம் வந்து தேவ கிருபைன்னு அவங்க சொல்றாங்க, நாங்களாம் வந்து கிறிஸ்துவ ஐக்கிய தேசமா இருக்கிறோம்னு. ஆனா அவங்களுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு, அது ஒரு பாலாக்குகிற அருவறுப்பு. சரி, இந்த ஒரு அருவறுப்பை கண்டு வெளியே வந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்பு அவங்களும் காலப்போக்கில் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது, இந்த மத ரீதியான பதவி மேலயும் மத ரீதியான அந்த ஒரு ஆசை மேலயும் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாபிலோன் செஞ்ச அதே தவறை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சு அந்த பாபிலோனுடைய அந்த ஒரு அமைப்பை கண்டு கொண்டு அவங்க விட்டு வெளியே வந்தவங்க மறுபடியும் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அதே தவறுல என்ன ஆயிட்டாங்க, விழுந்துட்டு ஜனங்களை வந்து ராஜரீகம் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேசங்கள் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவ உலகமா மாறிடுச்சு, கிறிஸ்டியன் வேர்ல்டு. அந்த அளவுக்கு அவங்களுடைய அதிகாரத்துவமை இருக்குது. ஆனா கர்த்தர் ஒரு உண்மையான சீஷருடைய நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னார். ஒரு உண்மையான கர்த்தர் இயேசுடைய சீஷர் எப்படி இருக்கணும், வசனம் வாசிக்கலாங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நம்ம இந்த ஒரு காரியங்களை கவனிக்கும் போது ஒரு உண்மையான கர்த்தர் இயேசுடைய சிஷ்யர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்தார் அல்லாதது போல எந்த ஒரு உலகத்தன்மையும் அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க என்ன ஆகணும், மறுரூபம் ஆகணும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமன்னா இந்த உலகத்தார் போல இல்லாம அவங்க தொடர்ந்து என்ன ஆகணும்னு பார்க்கும்போது மறுரூபம் ஆகணும். ஆனா அந்தி கிறிஸ்துவ அமைப்பு, இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மண்டலம் எப்படி இருக்கிறாங்க, இந்த உலகத்தோட சேர்ந்து இந்த உலக ராஜாக்கள் கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இணைஞ்சு இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, சோ அதுதான் நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பா தேவன் இவங்களை ஒரு காலமும் என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்லை. அதனாலதான் இவங்களுக்கு ஒரு பேர் என்னன்னா, பேர் அளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். வெறும் பேச்சுக்கு தான் இவங்க கிறிஸ்தவர்கள் தவிர இவங்களுடைய நடத்தைகள் என்ன இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்ல. அவங்க ஒரு போலியான வேஷத்தை போட்டிருக்கிறாங்க, உங்களோட உண்மையான ரூபம் இது இல்ல. அதனாலதான் நேசர் அவருடைய கண்ட கனவு அந்த தரிசனத்துல நம்ம பார்க்கும் போது அவர் யோசனை பண்றாரு, எனக்கு பின்பு என்ன நடக்கும் இந்த ராஜ்யங்கள். அப்படி யோசனை பண்ணி அவர் படுக்கும் போதுதான் அந்த ஒரு அவருடைய அந்த ஒரு சிலையோடைய கனவு வருது. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா, கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரன் வரும் அளவு. முதல் கவிழ்ப்பு பாபிலோன்ல இருந்து மீடோ பர்ஷியா, இரண்டாவது கவிழ்ப்பு மீடோ பர்ஷியால இருந்து கிரீக்கு, மூணாவது கவிழ்ப்பு கிரீக்ல இருந்து ரோம். அப்படி ரோம் கவிழ்க்கும் போது யார் வந்துட்டு பாங்க, உரிமைக்காரன் வந்துட்டு பாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது உண்மையான ராஜ்யம் யாரோடதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய ராஜ்யம், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல சமாதான பிரபுவும் யார் இருப்பாங்க, கர்த்தர் இயேசு. அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னா நீதி உள்ள ராஜ்யமா இருக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 32:1. சிஸ்டர் நீங்க டைரக்டா நீங்க வசனத்தை படிங்க, ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஓகே, ஒரு ராஜா எப்படி பண்ணுவாருங்களா, நீதியாக பண்ணுவார். அது நீதி இந்த உலகத்துல யார் கொண்டு வர முடியுங்க, கர்த்தர் இயேசு மாத்திரம் தான் இந்த பூமியில என்ன பண்ண முடியும்னா நீதியை கொண்டு வர முடியும். சரி, சோ பிரதர் ரசனுடைய காலத்துல ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறாரு. அவருடைய காலகட்டத்துல பரிசுத்தவான்களுக்கு இன்னும் ஒரு சீரியஸான ஒரு இன்ஜுரி இல்ல சீரியஸான ஒரு தவறுக்குள்ள அவங்க என்ன மாட்டிக்குவாங்கன்னா, யார் பேர் சொன்னாலும் நம்ம ஏமாற மாட்டோம், ஆனா தேவன் பேரை சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏமாந்துருவோம். அப்படித்தான் அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது யாரோட நாமத்துல கொண்டு வந்தாங்கன்னா தேவனுடைய நாமத்துல கொண்டு வந்தாங்க. ஒருவேளை நீங்க அமெரிக்கனுடைய டாலர், அதாவது அவங்களுடைய காசை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இதுல காந்திஜி போட்டோ வந்திருக்கும் இல்லைங்களா, ஆனா அமெரிக்கன் டாலர் எடுத்து நீங்க ஒரு வாசகம் இருக்கும், நீங்க வாசிச்சீங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் அந்த ஒரு வார்த்தை இருக்கும், தேவனை தான் நாங்க சார்ந்திருக்கிறோம். ஒருவேளை அமெரிக்கன் டாலர் உங்க கையில எப்பனா கிடைச்ச வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க, அவங்க அதுதான் போட்டிருப்பாங்க, தேவனை நாங்க நம்புறோம் அப்படின்னு. ஆனா உண்மையா யார நம்புறாங்க, அவங்களதான் நம்புறாங்க. ஏன்னா அந்த ஒரு வெளிப்படுத்தல் 17:2 அந்த ஒரு பாபிலோனுடைய உபதேசம் அப்படி இருக்கு. தேவனுடைய பேர் சொன்னா என்ன ஆயிடும், எல்லாரும் நடுங்கிடுவாங்க. இது முழுக்க முழுக்க அன்பான சகோதர சகோதரிகளே, இது யாருடைய வேலைன்னு பார்க்கும் போது ஒளியின் தூதன் போல இருக்கக்கூடிய சாத்தானுடைய வேலை. ஒருவேளை தேவனுக்கு அதெல்லாம் தேவையா? அத உண்மையான தேவனோட சட்டத்திட்டம் எங்க நம்ம தேடணும்னா பைபிள்ல தான் இருக்கு தவிர அன்பான சகோதர சகோதரிகளே மனுஷன் செய்யக்கூடிய காரியத்துல இல்ல.
எவ்வளவு ஒரு முட்டாள்தானம் ரசல் குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க சட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா கிறிஸ்துவ டினாமினேஷன் சபைகள் வந்து ஓட் போட்டுச்சான். ஒரே ஒரு டினாமினேஷன் தவிர. அவர் சொல்றாரு ரிஃபார்ம்டு பிரெஸ்பிட்டேரியன் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல. அந்த ஒரு பேர் சபை மாத்திரம் என்ன பண்ணலன்னா அவங்க வந்து ஆதரிக்கவில்லையா அந்த ஒரு காரியத்துக்கு, அப்படி சொல்றாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரி, காலப்போக்குல எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, அது கூட சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய நாமத்தை சொல்லி அவங்களுடைய அரசாங்கத்தை என்ன பண்றாங்க, ரன் பண்றாங்க. ஆனாலும் இதுவும் என்னதான் ஒரு மிகப்பெரிய வஞ்சனை தான். ஏன்னா ஒரு புதிய சிருஷ்டி வந்து தேவனுடைய பேர் எங்க சொன்னாலும் அது பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரமாணம் எல்லாம் எதுலதான் இருக்கு, அவருடைய வசனத்துல தான் இருக்கு. தவிர எந்த ஒரு உலகத்தோடைய லாபத்துக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு புது சிருஷ்டி போகக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உண்மையான பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும்? தானியேல் 2:44 வாசிக்கலாம். தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றென்றைக்கும் நிற்கும். இந்த ஒரு வசன பகுதியை நம்ம கவனிக்கும் போது அந்த ராஜாக்கள் இருக்கக்கூடிய நாட்கள் இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த ரோம ராஜ்ய காலத்திலே என்ன ஆயிடுச்சு, அந்த கல் என்ன ஆயிடுச்சு வந்து அடிச்சிச்சு. 1914 நம்ம பாக்குறோம் தீர்க்க தரிசனத்துல அந்த புறஜாதிகளுடைய காலம், அதோடைய டைம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது டெர்மினேஷன் ஆயிடுச்சு, எடுத்து போட்டாச்சு. அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு லீஸ் பீரியட், அவங்களுக்கான ஆளுகை செய்யக்கூடிய காலம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனா ரசல் எழுதும் போது இன்னும் கூடிய சீக்கிரம் முடியும் தான் சொன்னாங்க. ஏன்னா வால்யூம் எழுதப்பட்டது எப்போ, 1914க்கு முன்பதாக. ஆனா இப்போ அந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு 4 பேரரசுகளும் என்ன ஆயிடுச்சு, உளுந்து நொறுங்கிடுச்சு நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு பல வசனங்கள் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தானியேல் 7:14, 17:27. 7:14 ஃபர்ஸ்ட் வாசிங்க சிஸ்டர். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். தானியேல் 7:17. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். ஆமாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு மிருகம், 4 மிருகமும் சரி, அந்த ஒரு அந்த ஒரு நெபுகாத்நேசர் கண்ட அந்த சிலையும் ரெண்டும் ஒண்ணுதான். அது யார் கையில போகும்னு பார்க்கும் போது அது ஒரு நித்திய ராஜ்யமா தேவனுடைய ராஜ்யத்து கையில அது கடந்து போகுது நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிக்கு இதை தொடர்ந்து நம்ம கவனிக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கிறிஸ்தவர்களுடைய காலம். அது என்ன ஆக போகுது, இந்த பேரளவுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அந்த ஒரு காலம் வந்து கூடி சீக்கிரத்துல என்ன ஆக போகுதுன்னா முடிவுக்கு வருது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விழிப்பு உணர்வு என்ன ஆயிடுச்சுன்னா வர தூங்கிடுச்சு. எதை குறித்துனா இப்போ இருக்கக்கூடிய சந்ததி, விசேஷமா
அவங்க அதிகமா யோசிக்க துவங்கிட்டாங்க. சில பாரம்பரியங்கள் இல்ல சில பழக்க வழக்கங்கள் தாண்டி அவங்க யோசிக்க துவங்கிட்டாங்க. இவங்க இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க கிறிஸ்துக்கள் போல இல்லை எனக்கூடிய மாபெரும் சத்தியத்தை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுடைய எழுத்துக்கும் இவங்க செய்யற காரியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அத கண்டுபிடிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே என்ன நடக்கும் கவனிக்கும் போது, தேவனுடைய பேர்ல இவங்க செஞ்சுன்னு இருக்கிற காரியங்கள் தேவன் நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வருவார். சமாதான பிரபு இந்த பூமியில அவருடைய சமாதான ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம் ஜனத்தோடைய கண்களை அவங்க குருட்டாட்டம் பண்ணிட்டு அவங்களுடைய சுயாதீனத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனங்க இப்ப விளையாடிட்டு இருக்கிறாங்க. சுயாதீனம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அதே போல முழு மனுக்குலத்துக்கும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு ஜனம் இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது, அவருக்கு பிடிக்காது. எந்த சிருஷ்டியா இருந்தாலும் தேவன் அவங்களுடைய சுயாதீனத்துல அவர் என்ன பண்ண மாட்டாரு, கை வைக்க மாட்டாரு. ஆனா இந்த கிறிஸ்துவ மண்டலம் ஜனத்தோடைய அந்த சுயாதீனத்தை கை வைக்கிறதுனால கூடி சீக்கிரம் இவங்க என்ன ஆவாங்கன்னா, இந்த உலகத்தின் ராஜ்யம் எப்போ ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருதோ, தேவனுடைய பிளான் அந்த விழிப்புணர்வு எப்போ ஜனங்களுக்கு வர துவங்குதோ அதை வச்சு என்ன பண்ணுவாருன்னா, இந்த உலகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் ரொம்ப விசேஷமா கிறிஸ்துவ மண்டலம் இந்த உலகத்தை ராஜ்யத்தை வெந்து உருகி தள்ள போறார், மெல்ட் பண்ண போறார். இருக்கு பாத்தீங்களா, அது வெந்து அந்த பூதங்கள் வெந்து உருகி போகும். ஒரு மெழுகுவத்தி எப்படி அப்படியே கரைஞ்சு போகும், அந்த மாதிரி இந்த ஒரு உலகம் ராஜ்யம் என்னாக போகுதுன்னா கரைஞ்சு போகுது. சோ இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போ ஜனங்களுடைய அந்த விழிப்புணர்வு வெளியே வருதோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மெழுகுவத்தி எப்படி உருகி போகுது, அந்த மாதிரி இந்த ஒரு ராஜ்யம், இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யம் என்ன பார்க்கும் போது அன்பானவர்களே உருகி போகும். எல்லாத்துக்கும் தேவனுடைய திட்டத்துல ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் இருக்கு. உடனடியா தேவன் எதுவுமே ஆக்ஷன் பண்றது இல்லை. அவர் படிப்படியா எல்லாம் சேர்த்து அந்த மகா உபத்திரத்துல என்ன பண்ண போறாருன்னா, இந்த தேசங்கள் இது பாபிலோன் அமைப்போ அந்த தேசத்தை என்ன பண்ண போறாருன்னா தள்ள போறார். அப்போ கர்த்தர் இயேசுவை யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களுடைய நிலைகள் தான் இந்த பாடத்துடைய கடைசி கன்க்ளூஷன் வர்சஸ். சில வசனங்கள் ரொம்ப நிதானமா பொறுமையா நம்ம வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-6, அதே சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். 10-12 இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த ஒரு வசன பகுதியை நம்ம பார்க்கும்போது குமாரனை முத்தம் செய்யுங்கள் என்னங்க, அவரை ரொம்ப கோவப்படுத்தாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒத்து போயிடுங்கன்னு தான் அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு ஃப்ரெண்டா நீங்க பாத்துருங்க. ஏன்னா நான் தான் ராஜா யாராவது இப்ப தலை தூக்கின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா சரியான அடி விழுது. அதுதான் இந்த ஒரு வசன பகுதியில நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இந்த உலகத்தின் ராஜ்யமா நொறுக்கி கர்த்தர் இயேசு போடும் போது நெக்ஸ்ட் எந்த ராஜ்யம் வரும்? தேவனோட ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி வரக்கூடிய தேவனோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாக கண்ணுக்கு தெரிகிற அளவுல இப்ப இருக்கக்கூடிய பிரபஞ்சத்து ராஜ்யம் கர்த்தர் இயேசு எப்படி கையாள போறார். வந்துட்டார் இந்த பூமியில 1874 வந்தது போதே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இப்போ கண்ணுக்கு தெரியாத பாகத்துல அவர் என்னென்ன காரியம் பண்ண போறாரு, அப்படி பண்ணி கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அந்த சமாதானம் எப்படி இந்த பூமி மேல கொண்டு வர போறார். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம தியானிக்கலாம். சோ இந்த ஒரு பாடத்துக்கு முடிவுரையாக ஒரு கவிதை இருக்கு சிஸ்டர், அந்த கவிதையை நீங்க வாசிச்சு முடிங்க. சோ இந்த ஒரு த கிங்டம் நியர், ராஜ்யம் சமீபமாய் உள்ளது என்னக்கூடிய கவிதை ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கு. உள்ள சிஸ்டர் வாசிங்க. ராஜ்யம் சமீபம். ஜாமக்காரனி, இரவு பற்றி கூறு. அதன் வாக்குத்தத்தத்தின் அடையாளங்கள் என்ன? வழிபோக்கனே, மகிமையின் ஒளி நிறைந்த நட்சத்திரம் அதோ அந்த மலையின் உச்சியில் தெரிவதை பார். ஜாமக்காரனி, மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் முன்னறிவிக்கிற அழகான கதிர்கள் இவைகள் அல்லவா? வழிபோக்கனே, ஆம், இஸ்ரவேலுக்கான வாக்குத்தத்தத்தின் நாளை இந்நாள் கொண்டு வருகிறது. ஜாமக்காரனே, அந்த நட்சத்திரத்திற்கு மேல் இன்னும் உயரத்தில் இருக்கிற அந்த இரவு பற்றி போது. வழிபோக்கனே, ஆசீர்வாதமும் வெளிச்சமும் சமாதானமும் சத்தியமும் அவற்றை முன்னறிவிக்கின்றன. ஜாமக்காரனே, தான் பிறப்பித்த கதிர்களுக்கு தங்க முலாம் பூச தனித்து அதனால் கூடுமா? வழிபோக்கனே, யுகங்கள் அதனுடையவைகள், அதன் மகிமை பூமியை நிரப்பி இருப்பதை பார். ஜாமக்காரனே, சீயோனின் மகிமையான அழகின் விடியலின் காலை வேளையை எங்களுக்கு கூற முடியுமா? வழித்தடங்களின் மேல் வருகின்ற அடையாளங்களின் முத்திரையை அவர்கள் பெற்றிருக்கிறதல்லவா? வழிபோக்கனே, ஆம், எழுந்திரு, உன்னை சுற்றிலும் பார். ஒளியானது ஆகாயத்தில் பிரகாசமாகின்றது. விடியலின் காலை மலர்ந்து விட்டது. எழுந்திரு, எழுந்திரு, மணவாட்டியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள். எழுந்திரு, எழுந்திரு, மணவாட்டியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விதமாக நம்ம இந்த உலகத்தின் ராஜ்யம் எனக்கூடிய ஒரு தலைப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரி கிளின்டன் பேர் ஜெபிக்குமார் தாழ்வுடைய கேட்டுக்கிறேன். ஜெபிப்போம்.